எல்லாருக்கும் வணக்கம். நீட் தேர்வு 2013ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, அப்ப இருந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்த எக்ஸாமை கொண்டு வராங்க. ஏன் இந்த எக்ஸாம் கொண்டு வராங்கன்னா, மருத்துவ படிப்புக்காக நுழைவுத்தேர்வுக்காக இந்த எக்ஸாமை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்தும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, உச்சநீதிமன்றம் இந்த தேர்வு தடை பண்றாங்க. தடை பண்ணியும் கூட அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த பாஜக அரசா 2016ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்துறாங்க. நடைமுறைப்படுத்தும் கூட தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியல. ஏன்னா அப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஜெயலலிதா இந்த எக்ஸாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரல. ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டுக்கு வருது. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் முதல் உயிரிழப்பாக பாத்தீங்கன்னா தங்கை அனிதா செத்து போறாங்க இந்த நீட் எக்ஸாமால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இப்பைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா பல மாணவர்கள் உயிரை காவாயிருக்கு இந்த நீட் எக்ஸாம். பல மாணவர்களின் கனவு சிதைச்சிருக்கு நீட் எக்ஸாம். இப்போ கைரளின்னு சொல்லி ஒரு பொண்ணு சுத்தி போயிருக்காங்க நீட் எக்ஸாம்னால. தங்கை அனிதாவோட தொடங்கி இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா பல மாணவர்களின் உயிரை காவாயிருக்கு நீட் எக்ஸாம். இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா மத்திய கவர்மெண்ட் பாஜக தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு பல கட்டுப்பாடு இருக்கு. தாலி கட்டணும், அதே மாதிரி நீங்க ஹிஜாப் போட்டிருக்க கூடாது, முஸ்லீம் பொண்ணா இருந்தா பெல்ட்டை கட்டி வைக்கணும், ஷூ போடக்கூடாது, இப்படி பல கட்டுப்பாடு வச்சிருக்காங்க நீட் எக்ஸாமுக்கு. கட்டின தாலியை கூட அவுத்து வச்சுட்டு போக சொல்றாங்க. அப்படி பல கட்டுப்பாடுகள் இந்த தேர்வுக்கு இருக்கு. இந்த மாதிரி தேர்வு எதுக்கு? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பல மாணவர்கள் இதே பாடத்திட்டத்தை வச்சு படிச்சு முடிச்சுட்டு நல்லா தான் டாக்டரா இருக்காங்க. பல நாடுகள் போயிட்டு டாக்டரா இருக்காங்க. இந்தியாவிலும் டாக்டர் இருக்காங்க. தேவையில்லாத வேலை இந்த நீட் எக்ஸாம். பல மாநிலங்கள பல கோரிக்கை வச்சும் கூட, பல தீர்மானம் போட்டும் கூட இதை தடை பண்ண மாட்டாங்க மத்திய கவர்மெண்ட். நம்ம இந்திய குடியரசுத் என்ன பண்றாருன்னா அந்த கோரிக்கையில கையெழுத்து கூட போட மாட்டாங்களாம். தனியார் கோச்சிங் சென்டர்களுக்கு இதை பயன்படுற மாதிரி தான் இருக்கு. மக்களுக்கு பயன்படுற மாதிரி இந்த நீட் தேர்வு இல்லை. ஏழை மாணவர்கள் பாத்தீங்கன்னா மருத்துவ கனவு சிதைஞ்சு போகுது இந்த நீட் தேர்வால். தயவு செய்து கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த நீட் தேர்வை தடை பண்ணுங்க. அப்பதான் பல மாணவர்கள் கனவு நிறைவாகும். அதே மாதிரி யாரும் சாக மாட்டாங்க மாணவர்கள். பல மாணவர்கள் உயிரை காவு வாங்குறது இந்த நீட் எக்ஸாம். தயவு செஞ்சு கேட்டுக்கிறதுனா இந்த நீட் எக்ஸாமை தடை பண்ணுங்க.